Hello students, இன்னைக்கு நம்ம என்ன exercise பார்க்க போறோம்னா exercise number 3.2ல first sumல fourth subdivision பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 sum solve பண்ணிருக்கோம். வேணும்னா நீங்க போய் பாருங்க. வாங்க இந்த sum பார்க்கலாம். x cube plus 3x square plus 3x plus 3, 6x cube plus 12x square plus 6x plus 12. So, first நம்ம என்னன்னு எடுத்துப்போம் எப்பயுமே f of x வந்து நம்ம denote பண்ணிப்போம். So, அதே மாதிரி f of x எடுத்து எழுதிக்கோங்க. f of x equal to 3x cube plus 3x square plus 3x plus 3. இதில் எல்லாத்துலையும் என்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணுங்க 3 2 1 கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆர்டராக வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் எதோட மல்டிபிள்ஸாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ மல்டிபிள்ஸ் இருக்கான்னு பாருங்கள் எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3யை வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறோம். அப்போ 3யை வெளியே எடுத்தோன்னா 3 into x cube plus x square plus x plus 1. ஸோ இப்போ 3 வந்து இதுதான் நம்மளோட f of x. நெக்ஸ்ட் வந்து இது என்ன டினோட் பண்ணுவோம் g of x டினோட் பண்ணுவோம். அப்போ g of x equal to 6x cube plus 12x square plus 6x plus 12. இதுலேயும் ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணுங்க. கியூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, பவர் 1 இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதில் எதோட மல்டிப்புளாக இருக்குது 6ஓட மல்டிப்புளாக இருக்குது. ஸோ நம்ம 6ஐ வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறோம். அப்போ 6 into x cube plus 2x square plus 6 வந்து 1 டைம் தான் வரும். ஸோ x 12 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 2. இப்போ இந்த 6ஐ பாருங்கள் 6ஐ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் 3 2s ஆர்னு பிரிக்கலாமா? அப்போ 3 2s ஆர் இந்த டேர்ம் அப்படியே வரும் x cube plus 2x square plus x plus 2. இப்போ இதுதான் நம்மளோட g of x. ஸோ f of xக்கும் g of xக்கும் நம்ம GCD வந்து இந்த இது வெளியே உள்ள டேர்முக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ அப்போ f of xக்கும் g of xக்கும் ஃபஸ்ட்டு நம்ம GCD வந்து 3ன்னு இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஆன்சரில் வந்து நம்ம எழுதணும் கண்டிப்பாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லாங் டிவிஷன் போடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம் இது x கியூப் இருக்குது, இங்கேயும் x கியூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எந்த டேர்ம் பெருசாக இருக்கோ அந்த டேர்ம் தான் டிவிஷனுக்கு உள்ளே வரணும். ஸோ அப்போ இந்த டேர்ம் தான் g of x தான் வந்து என்ன ஆகும் டிவிஷனுக்கு உள்ளே வரும். ஸோ டிவைட்குள்ள x cube plus 2x square plus x plus 2. ஸோ g of xன்றது தான் நம்மளுக்கு பெரிய நம்பர். ஏன்னா இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ g of x வந்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டோம். f of xன்றது எங்கே வரணும் வெளியே ப்ளேஸ் பண்ணணும். அப்போ x cube plus x square plus x plus 1. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ x cube divided by x cube கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 ஆன்சர். ஸோ 1. அப்போ 1ஓட நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ x cube into 1 x cube plus x square into 1 1x square x into 1 1x 1 into 1 1. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். எக்ஸ் கியூபும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 2x ஸ்கொயரும் 1x ஸ்கொயரும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 1 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன ப்ளஸ். ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் 0ன்ட்டு ஆன்சர் கிடைக்கணும். அதனால் நம்மளுக்கு 0 வரல. ஸோ இது வந்து என்னென்னு எடுக்க போகிறோம் நாட் ஈக்குவலன் டு 0. நம்ம அதனால் திரும்பியும் வந்து லாங் டிவிஷன் வந்து போட போகிறோம். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு வெளியே ப்ளேஸ் ஆகும், எக்ஸ் கியூப் வந்து உள்ளே ப்ளேஸ் ஆகும். ஸோ வாங்க போடலாம் திரும்பியும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே வந்து ஆர்டராக இருக்கான்னு பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து எக்ஸ் டேர்ம் வரணும், நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம் வரலை. ஸோ அதனால் நம்ம போட்டும் போடலாம். போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் நம்ம போடாமல் அப்படியே வந்து போடலாம். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மட்டும்தான் வரும்.
எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் க்யூபாக வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன வரும்? எக்ஸ் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ் கிட்ட ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸ். இந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல எந்த வேல்யூவும் போட வேண்டாம் நம்ம. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ஸோ எக்ஸ் க்யூபும் கேன்சல் அவுட் ஆகிடும், எக்ஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் 1ஐயும் நம்ம கீழே இறக்கிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்பீங்க? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் 1ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ் 1. அப்போ 1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. ஸோ மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆகிடும், 1 கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 0. ஸோ நம்ம ஜிசிடி எழுதும்போது என்ன பண்ணுவோம்? சிடி ஆஃப் கொஷினே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. 3x³ ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 கமா 6x³ ப்ளஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி வந்து ஜிசிடி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ காமன் நம்பர்ஸ் மட்டும் இதில் ஜிசிடி எடுத்துப்போம். அப்போ ஈக்குவல் டு 3 இன்ட்டு நம்மளுக்கு எந்த வேல்யூ போடும்போது 0 வந்தது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 போடும்போது தான் 0 வந்தது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இதுதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு வீடியோவில் நம்ம சம் பார்க்கலாம். தேங்க்யூ.